வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்காக 19 பேர் வேட்புமனு தாக்கல். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தமது பதவியிலிருந்து ராஜினாமா. டங்கொட்டுவை தழுவல பகுதியிலுள்ள வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதல். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நிறைவு பெற்றுள்ளது. ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் செயலகத்தில் காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இன்று முற்பகல் 9 மணி முதல் 11:30 மணி வரை ஆட்சேபனைகளை வழங்குவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெற்றது. 17 அரசியல் கட்சிகளும் 2 சுயாதீன வேட்பாளர்களும் உள்ளடங்கலாக 19 பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். புதிய ஜனநாயக கட்சி சார்பில் மைத்திரிபால சிறிசேன, ஜனசித்த பெரமுன சார்பில் பத்தரமுல்லே சீலரத்ன தேரர், ஒக்கும வெசியோ ஒக்கும ரஜவரு அமைப்பு சார்பில் MP கெமனிமுல்ல, சோசலிச சமத்துவ கட்சி சார்பில் பானி விஜய் ஸ்ரீவாதன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். Took over office from 2nd January 1989 till the 1st of May 1993, representing the United National Party. Then we had D.B. Wijayatunga, who took over office on the 2nd of May 1993 till November 1970. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும், ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவும், எக்ஸத்லங்கா மகாசபா கட்சி சார்பில் ஜயந்த குலதுங்கவும், ஸ்ரீலங்கா தேசிய முன்னணி சார்பில் விமல் கீகனகையும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பிலே போட்டியிடும் தாக்கல் செய்யும் வைபவம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. இதுவரையிலே நேற்று வரை வேண்டும் என்பது நியதியாக இருக்கு. மொத்தமாக 19 வேட்பாளர்களின் முழுமையான விவரங்கள், அதாவது இந்த தேர்தலிலே போட்டியிடும் விவரங்கள் இங்கு வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விசேட வர்த்தமானியின் மூலம் அது தேர்தல்கள் ஆணையாளர் 4 நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டிய ஒன்று. கடந்த முறை போட்டியிட்ட 22 பேர், இம்முறை 19 பேர் போட்டியிடுகிறார்கள். இம்முறை வாக்காளர்களாக 10 லட்சத்துக்கும் சற்று அதிகமானவர்கள் புதிய வாக்காளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். IM இலியாஸ் மற்றும் அன்ருத் பொல்காம்போல ஆகியோர் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஐக்கிய சமாதான முன்னணி சார்பில் நிஸ்கார் முகமது மிஷ்லாரும், முன்னிலை சோசலிச கட்சி சார்பில் துமிந்த நாகமுவும், ஸ்ரீலங்கா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ASP லியனகேயும், நவசம சமாஜ கட்சி சார்பில் சுந்தர மகேந்திரனும் ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஜனநாயக தேசிய அமைப்பு சார்பில் பிரசன்ன பிரியாங்கரவும், எமது தேசிய முன்னணி சார்பில் சட்டத்தரணி நாமல் அஜித் ராஜபக்சவும், தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி சார்பில் ரத்நாயக்க சிறிசேனவும், நவசிகல உரிமைய சார்பில் சரத் மனமேந்திரவும், எக்ஸத்லங்கா பொதுஜன கட்சி சார்பில் ருவான் திலக்க பித்ரு ஆராய்ச்சியும் ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதேவேளை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைய தினம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையில் சில விதிகள் ஒரு வழி போக்குவரத்திற்கு மட்டுப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தமது பதவியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை இன்று முற்பகல் கட்சி தலைமைத்துவத்துடன் கையெழுத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த திஸ்ஸ அத்தநாயக்க அரசாங்கத்துடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததன் பின்னர் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் காலி மாவட்டங்களிலும் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைப்பிற்கு அமைய பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாதென பஸ் சங்கங்கள் தெரிவித்துள்ளன.
இம்முறை எரிபொருள் விலை குறைப்பிற்கேற்ப பஸ் கட்டணத்தை குறைப்பதற்கான சாத்தியம் இல்லை என தனியார் பஸ் உரிமையாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்தார். தற்போது டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பஸ் கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் நடைமுறையில் பல பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் அதனால் இறுதி முடிவை எடுக்க முடியாதுள்ளதாகவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் பஸ் கட்டணம் தொடர்பான சில முடிவுகளை இன்று பிற்பகல் எடுக்கவுள்ளதாக தனியார் போக்குவரத்து அமைச்சர் CB ரத்நாயக்க தெரிவித்தார். குருநாகல் மடகல்ல பொல்பிதிகம தாகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மோதுண்டே குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவத்தில் தாகம பகுதியை சேர்ந்த 49 வயதான நபரை உயிரிழந்துள்ளார். தம்புள்ளை கண்டலம பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டலமவில் இருந்து பயணித்த பஸ் வண்டியும் தம்புள்ளையில் இருந்து பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதுண்டி விபத்து இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் கண்டலம பகுதியில் வசிக்கும் 44 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்ற நபர் படுகாயமடைந்த நிலையில் கண்டி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். டங்கொட்டுவ தழுவல பகுதியில் உள்ள வீட்டின் மீது இன்று அதிகாலை கைக்குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் கைக்குண்டு தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த வீட்டிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள பணி பகிஷ்கரிப்பு தொடர்பாக தெளிவுபடுத்தும் பேராசிரியர்கள் சம்மேளனத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இதன்போது பேராசிரியர் சம்மேளனத்தின் தலைவர் சந்திரகுப்த தேனுவர கருத்து தெரிவித்தார். දිගින්දිගටම මතු කර දුන් කාරණාව විශේෂයෙන්ම අධ්‍යාපනය විකිණීම සඳහා උසස් අධ්‍යාපන අමාත්‍යාංශය විසින් கல்வியை வர்த்தமாக்குவதற்கு உயர்கல்வி அமைச்செடுக்கும் பல முயற்சிகள் தொடர்பில் நாம் தெரிவித்து வருகின்றோம். ගැසට් නිවේදන පනත් කැටුම්පත් වෙනුවට පනත් කැටුම්පතට අප විරෝධය දැක්වහම එහි උපුටාගත් කොට உரிய தரத்தை கொண்டிராத உயர்கல்விக்காக பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளுதல், பட்டம் வழங்குதல் போன்றவற்றுக்கு அனுமதி அளிப்பதற்கான இயலுமையை அவர்கள் பெற்றுள்ளனர். பல்கலைக்கழகங்களின் தரம் தொடர்பில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எதிர்வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனைத்து பல்கலைக்கழகத்தினரும் பணி பகிஷ்கரிப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். විරෝධය දක්වමින් තමයි මූලිකවම අපි මේ සංකේත වැඩවාජනය කරනු ලබන අඟහරුවාදා එහෙම නැත්නම් දෙසැම්බර් 9 වෙනිදා අපි මුළු සමස්ත විශ්වවිද්‍යාල පද්ධතියම මේ වැඩසටහනට සහභාගී වෙන බව දන්වා තිබෙනවා. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. நாளை ஆரம்பமாகும் பரீட்சை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இம்முறை பரீட்சைக்கு 5,77,220 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டது. இவர்களில் 3,70,739 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்தார். பரீட்சைகள் நாளாந்தம் காலை 8:30க்கு ஆரம்பமாகும் என அவர் குறிப்பிட்டார். பரீட்சைக்கு செல்லும் போது தேசிய அடையாள அட்டை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கடவுச்சீட்டை கொண்டு வருவது கட்டாயமானது என உதவி பரீட்சைகள் ஆணையாளர் S. பிரணவதாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டுநாயக்க நகரில் ஆடைகள், காலணிகள் மற்றும் கைப்பைகளை விற்பனை செய்யும் 3 வர்த்தக நிலையங்களில் நேற்றிரவு தீ பரவியுள்ளது. போலீசார் மற்றும் கட்டுநாயக்க முதலீட்டு வலயத்தின் தீயணைப்பு பிரிவு ஆகியவற்றின் உதவியுடன் வர்த்தக நிலையங்களில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவின் சேனையூர் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி வண்டியில் விறகு ஏற்றி சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைதானவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் பகுதியைச் சேர்ந்தவர்களே சட்டவிரோதமாக விறகு கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மூதூர் பிரதேசத்தின் கரையோர கிராமத்தின் சில பிரதேசங்கள் வருடந்தோறும் கடல் அரிப்பிற்கு உள்ளாவதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மூதூர் பிரதேசத்தின் கரையோர கிராமங்களில் கடந்த சில நாட்களாக இரவு வேளைகளில் கடல் நீர் தமது வீடுகளில் உட்புகுவதால்
மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தென்னை மரங்களும் கடல் நீருள் அள்ளுண்டு சென்றுள்ளது. நாளாந்தம் அச்சத்துடன் நாட்களை கடத்தும் இப்பகுதி மக்கள் அதிகாரிகளின் கவனத்திற்கு பல தடவைகள் கொண்டு சென்றும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அங்கலாய்க்கின்றனர். பொதுமக்கள் பல்வேறு தரப்பினரின் உதவியுடன் தற்காலிகமாக மண்மூடைகளை அமைத்து கடல் அரிப்பை தடுத்து வருகின்ற காட்சிகள் எமது கேமராவில் பதிவானது. இருப்பினும் மாரி காலத்தில் மண்மூடைகள் அடுத்து செல்லப்படுவதால் தமது இந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதுல கிட்டத்தட்ட வருஷம் 5 அடித்தனம்ல 4 அடித்தனம்னு போய்கிட்டு வளவு கடலுக்குள்ள இருக்கீங்க வளவு முழுதும் இப்ப எடுத்துக்கிட்டு இப்ப நான் கொஞ்சத்துக்குலாம் இருக்கேன். நாங்க இதுல குந்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுவரையில எந்த எம்பியோ எந்த ஆக்களை எங்களுக்கு இந்த கல் போற சம்பந்தம் பேசுறாங்க. போட்டு தரேன் அது செய்யறோம் அவங்களுக்கு செய்யறோம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை படுக்க வைக்க பிள்ளைகளை போய் வச்சுக்கிட்டு மிகவும் பயங்கரமான சூழ்நிலை இருக்கு. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த குடி தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி இல்லாத நிலைமையில நாங்க இந்த அவநிலையில இருந்து கொண்டிருக்கோம். இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த கல் அரிப்பு சம்பந்தமா போட்டு இந்த அரசாங்கம் தந்தா மிகவும் நன்றியாയിരിக்கும். இங்க இருக்க காணி இருக்க மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த கடலுக்கு ஒரு அணையனும் போட்டு தந்தா இந்த அதிகாரிகளுக்கு ஒரு நல்லதா இருக்கும். இதோட 3வது தரம் சக்திகளை காட்டியும் அந்த அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. எனவே உரிய அதிகாரிகள் இதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன வேட்பு மனு தாக்கல் செய்த பின்னர் தேர்தல் செயலகத்திலிருந்து வெளியேறிய காட்சிகள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.